அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான பதிவு தான் கொடுக்க போறேன். புரட்டாசி பிறக்க போகுது. யாரெல்லாம் புரட்டாசி மாசம் விரதம் இருப்பீங்களோ பெருமாளுக்கு 5 வாரமோ இல்ல 3 வாரமோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க புரட்டாசி மாசம் விரதம் இருக்கீங்கன்னா கோவிந்தா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கோவிந்தான்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கும் அந்த சொல்லுக்கும் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பலன் இருக்கு. ஏன் கும்பல்ல கோவிந்தா போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த கும்பல்ல கோவிந்தா போடுறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு இன்ஸ்பெக்ஷனே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஸ்பெக்டர் ஏதோ கேக்குறாங்க, இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த கிளாஸே கோரஸா பதில் சொல்லுது. அதுல தெரிஞ்சவங்களும் சொல்லுவாங்க, தெரியாதவங்களும் சொல்லுவாங்க. ஆனா வெளியே வரும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த 7th ஏவா, அப்ப 7th ஏன்னா நல்லா சொல்லிட்டாங்க, அப்ப அந்த கிளாஸுக்கு கிரெடிட் போகும், கிளாஸ் டீச்சருக்கு கிரெடிட் போகும். இதுல ஆன்சர் சொன்னவங்களுக்கும் அந்த கிரெடிட் போகும், ஆன்சர் சொல்லாதவங்களுக்கும் அந்த கும்பல்ல கோவிந்தா போட்டவங்களுக்கும் அந்த கிரெடிட் போகும். அதே மாதிரி நீங்க புரட்டாசி மாசமோ இல்ல மார்கழி மாசமோ மத்த எந்த நாளுமே நீங்க பெருமாளை வழிபடாட்டியும் இந்த மாசத்துல இந்த பெருமாளுக்கு உகந்த அந்த சனிக்கிழமை, ஏகாதசி, இது மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க கோவிந்தா பெருமாளே அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே அதற்குரிய பலன் அதிகம். அதாவது முறைப்படி விரதம் இருந்து நீங்க நம்ம சொர்க்கவாசல் அடைவோம். மார்கழி மாசம் அந்த சொர்க்கவாசல்கள் திறப்பாங்க. முறைப்படி விரதம் இருந்து பண்றவங்களுக்கும் பலன் கிடைக்கும். அதே மாதிரி எந்த மாசமும் நான் கும்பிட மாட்டேன், ஆனா மார்கழி மாசமும் இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு நான் விரதம் இருந்து நான் பெருமாளை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த சொர்க்கவாசல் கண்டிப்பா திறக்குங்கிறது ஐதீகம். அதுதான் கும்பல்ல கோவிந்தா போடுறது. கும்பல்ல கோவிந்தா போடுறதுன்னா எல்லாரும் ப்ராப்பரா பண்ணாலும் நம்ம ப்ராப்பரா பண்ணாட்டி கூட அந்த சொல்லும் போதே நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க புரட்டாசி மாசம் விரதம் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கோவிந்தா கோவிந்தான்னு டைப் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாமே கிளீன் பண்ணுவோம், வீடு வாசல் எல்லாமே வாரத்துல 3 நாள் கூட சுத்தம் பண்ணுவோம், இல்ல டெய்லி சுத்தம் பண்றவங்களும் இருக்காங்க. கிச்சன் எப்பவுமே சுத்தமா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பூஜை ரூமும் சுத்தமா தான் இருக்கும், விளக்குகள்லாம் கழுவி இருப்போம். இந்த ஃப்ரிட்ஜில் நம்ம என்ன வைப்போம்னா, அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா மற்ற மாதங்கள்ல நம்ம போன மாசம் வரைக்கும் சாப்பிட்டுருப்போம், அந்தளோட உள்ள மீதியானது அந்த குழம்பு முட்டை இதெல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சாமிக்கு பிரசாதம் பண்றது, பழங்கள் வாங்குறது, இந்த மாதிரி துளசி வாங்கி வைப்போம். அது மாதிரி வைக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போறோம். அப்ப பெருமாளுக்கு வைக்க வேண்டியதை நம்ம கரெக்டா நம்ம ப்ராப்பரா சுத்தமா வச்சுக்கணும். சரி, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க பாத்திரங்கள் கூட இப்ப யூஸ் பண்ண பாத்திரத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்குன்னு தனியா பாத்திரம் வச்சிருக்கேன். புரட்டாசி மாசம் யூஸ் பண்றதுக்குன்னு கரண்டி முதற்கொண்டு நான் மாத்தி வச்சிருவேன். ஏன்னா அது அப்பையில இருந்தே பழக்கமாயிருச்சு. எங்க அப்பாயி அதாவது எங்க அப்பாவோட அம்மா எப்படி சமைப்பாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னா, துணியில துணியால வாயை கட்டிட்டு அந்த சமைப்பாங்களாம், அது முடிகிற வரைக்கும் சனிக்கிழமை அந்த படையல் போடுறதுக்கு. ஏன்னா அந்த நம்ம பேசும்போது பேச மாட்டாங்களாம், பேசும்போது அந்த ஏதாவது தெரியாதனமா அந்த எச்சம் பட்டுட்டுனா கூட அது சாமிக்கு நம்ம பண்ற அவமரியாதை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி புரட்டாசி விரதம் கடுமையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளால அப்படிலாம் இருக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம எப்பவுமே நம்ம வீடு சுத்தமா தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும். ஏன்னா அது ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம அசைவத்தை தவிர்த்துட்டு ஃபுல்லா நமக்கு பெருமாளுக்காக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சுத்தம் சோறு போடுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப நம்ம இப்படி சுத்தமா இருக்கிறனால பெருமாளுக்கு மட்டும் எவ்வளவு ஸ்பெஷல்னா, பெருமாளை நம்ம கும்பிடும் போது லட்சுமி தாயாரும் நம்ம வீடு தேடி வருவாங்க கண்டிப்பா. ஏன்னா நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம புகுந்த வீடா வந்துட்டாலுமே பிறந்த வீடா இருந்தாலுமே இப்ப நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம பிறந்த வீட்டுல எந்த அளவுக்கு மரியாதை செய்யறாங்க அதை வச்சுதான் நம்மளே பிறந்த வீட்டுக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம், ஜாலியா பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். இது ஒரு சின்ன விஷயம், நம்ம வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒண்ணு அவமரியாதை ஆயிடுச்சுன்னா நமக்கு சொல்லுன்னு கோவம் வரும். அது 25 வருஷம் வளர்த்தவங்க அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்ம திட்டிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம ஹஸ்பண்ட் மேல நமக்கு ஒரு பொசசிவோ இல்ல ஒரு அந்த ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வந்துடும். அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா கடவுளுமே லட்சுமி தாயாரை நம்ம வழிபடும் போது பெருமாள் சந்தோஷப்படுவாரு, பெருமாளை நம்ம வழிபடும் போது லட்சுமி தாயார் சந்தோஷப்படுவாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா செல்வம் சேருங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. அதனாலதான் இந்த புரட்டாசி மாசத்தை தவற விடாம நீங்க நல்லபடியா சாமி கும்பிடணும். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பாத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல நான் தேவையில்லாத பொருட்கள்லாம் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். அதுல எனக்குமே இவ்வளவு கரெக்டா வச்சிருந்தோமே சில விஷயங்கள்லாம் தேவையில்லாதது 2, 3 இருந்துச்சு.
அதையும் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டேன். சில விஷயங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பிரி டேட் இந்த பஜ்ஜி மாவுக்குலாம் இன்னும் 1 மந்த் தான் கரெக்டா இருக்கு. அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணிடணும், நிறைய இருக்கு அப்படிங்கிறனால அது அந்த பேக்கோட அந்த பேரு அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட்டோட நான் வந்து வச்சிருப்பேன். அப்பதான் நமக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சா தூக்கி போட வசதியா இருக்கும். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து நிறைய ஸ்டோர் பண்ண மாட்டோம், காய்கறி கூட அவ்வளவா நிறைய ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பப்ப நமக்கு கிளீனா தான் இருக்கும், ஸ்மெல் எல்லாம் ரொம்ப வராது. முட்டையும் நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாட்டேன். காஃபி தூளே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டப்பாவில வாங்க மாட்டேன், இந்த மாதிரி சேஷை மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா எங்க வீட்டுல டீ தான் நாங்க வந்து குடிப்போங்கிறனால காஃபி எப்பயாச்சும் குடிக்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா வேணுங்கிறனால வாங்கி வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கனமா இருந்தாலே போதும். எல்லாமே இருக்கு, எல்லா வீட்லயும் நம்ம எல்லாரும் பெருசு பெருசா வாங்கி வச்சுக்காங்கன்னு சொல்லி நம்மளும் வாங்கி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மெயினா ஃப்ரிட்ஜ் வந்து சுத்தமா இருக்கணும். அதுவும் வந்து எதுக்காகனா நம்ம மாவு பால் இது ரெண்டும் மெயினா வந்து கெட்டு போக கூடாது. இப்ப வந்து நம்ம ஆன்மீகத்துல இருக்கவங்க அந்த சாமி கும்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து சீசனுக்கு வந்து கிடைக்காது. அதனால வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இருக்கும். இவ்வளவு கிளீன் பண்ணி வச்சுமே பாருங்க நமக்கு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. இந்த ஷீட் போட்டனால எனக்கு ஒரு பெரிய பிளஸ், இந்த கண்ணாடியில வந்து ரொம்ப அழுக்கப்படாம அந்த ஷீட்ல தான் அழுக்கப்பட்டிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதையும் நல்லா நம்ம வந்து கழுவி காய வச்சு நம்ம வந்து வச்சாச்சு. இப்ப பாருங்க புதினாலாம் வாங்கி ஒரு வாரமா ஃபங்க்ஷன் அது இதுன்னு போனால வீட்டுல சமைக்கவே இல்லை சரியா. அதனால பாத்தீங்கன்னா அந்த புதினா வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. தக்காளி மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு மாதுளம்பழம் கிடக்கும் அவ்வளவுதான். மற்றபடி காயெல்லாம் கூட இனிமேதான் ஃப்ரெஷ்ஷா வாங்கணும். மாவு வந்து இன்னைக்குதான் ஆட்டி எல்லாம் வச்சாச்சு. இதுல பாருங்க தேங்காய் வந்து வீணா போயிடுச்சு. பீட்ரூட் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கினது சமைக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வாங்கி அப்படியே வந்து யூஸ் பண்ணாம பன்னீர் பட்டர் மசாலா செய்யல. அதனால வந்து அப்படியே வந்து கிடந்து போச்சு. அதனால வந்து நான் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்ல, அது எக்ஸ்பிரி டேட் எப்பன்னு கூட நான் நோட் பண்ணி வைக்காம விட்டுட்டேன். ஸோ அதனால வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஃபுட்டு விஷயத்துல, அதுவும் குழந்தைங்க சாப்பிட்ற விஷயத்துல. ஸோ அதனால வந்து அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாமம் சங்கு சக்கரத்தோட உருக அந்த கோலத்தை போட்டு பெருமாளை வந்து நம்ம எடுத்து வைக்க ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் பெருமாள் வந்து நான் இப்படிதான் வந்து புரட்டாசி மாசம் எடுத்து வைப்பேன். என்கிட்ட வந்து நாமமும் சங்கு சக்கரமும் இருக்கு. நான் வந்து இந்த கொலு பொம்மை எல்லாம் வித்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நான் வாங்கினது. புரட்டாசி மாசமும் கொலு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அமாவாசையில இருந்து. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கொலு வைக்கிற பழக்கம் இல்லை, ஆனா பக்கத்துல கோவில்ல நடக்கும். நான் வந்து ஆசைக்காக வந்து நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் புரட்டாசி மாசம். இது வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும் இந்த நாமம் சங்கு சக்கரம். இதை வந்து மனையில வந்து நான் உட்கார வச்சுட்டேன். பின்னாடியே வந்து லக்ஷ்மி குபேர லட்சுமியோட வந்து குபேரர் அவங்க ஒய்ஃபு அப்புறம் லக்ஷ்மி தாயார் எல்லாருமே வந்து இருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் தாயார் மகாலட்சுமியோட இருக்காரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு பெருமாள் வந்து நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ண ஒரு ஃபீல் வந்து வைப்ரேஷன் வந்து கிடைச்சிருச்சு. அந்த சங்கு சக்கரம் நாமத்துக்கும் வந்து சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நான் வந்து பெருமாளை வந்து அழைச்சாச்சு. நாளைக்கு வந்து நம்ம மங்களகரமா பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நாளைக்கு எப்படி பூஜை பண்றது, என்ன எப்படி பண்ணேன், அது மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க மெயினா வந்து நாளைக்கு வாங்கி வச்சுக்க வேண்டியது துளசி பச்சை கற்பூரம், இது ரெண்டையும் வந்து அந்த தீர்த்தத்துல வந்து போட்டு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை விரதம் இருக்கவங்க கண்டிப்பா அதை முதல்ல சாப்பிட்டு தான் நம்ம வந்து விரதத்தை வந்து முடிக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட என்ன பெருமாள் போட்டோ இருக்கோ, என்ன வந்து ரங்கநாதர் போட்டோ இருக்கோ, இல்ல வந்து லட்சுமி தாயார் போட்டோ இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் போட்டோ இருக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருமாளோட அவதாரம் தான். ஆனா பெருமாள் போட்டோ இருந்தா நல்லது. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஸோ வந்து நீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பெருமாள் நினைச்சு நீங்க வந்து பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாசம் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதையும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்லுவேன். இந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து என் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த புரட்டாசி மாசம் முழுவதும் நான் எப்படி செஞ்சேன், அதே மாதிரி நான் ஆடி மாசம் செஞ்சிருப்பேன், அதுக்கப்புறம் ஆவணி மாசம் சங்கடகர சதுர்த்தி பூஜை, அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி பூஜை, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பூஜைகள் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட் ஆன்மீகம்ங்கிறதுல இருக்கு. அதை வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விளக்குலாம் கழுவி வச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கிறதுக்கு அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை அழைக்கிறதுக்கு நாளைக்கு வந்து ரெடியா நம்ம வந்து வாசல்ல நிக்கணும். பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயார முத நீங்க வந்து அலைங்க. கொல்ல கதவு இருந்துச்சுன்னா முதல்ல கொல்ல கதவை திறந்துட்டு அதுக்கப்புறமா அதை சாத்தினதுக்கு அப்புறம் முன்வாசல் கதவு திறந்து மகாலட்சுமி தாயாரே வருக, மகாலட்சுமி தாயாரே வருகன்னு சொல்லுங்க. அதனால வந்து கண்டிப்பா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. மகாலட்சுமி வரும்போது அது கூடவே நமக்கு பெருமாளும் வந்து வருவார் கட்டாயம். ஏன்னா மனைவி எங்க இருக்காங்களோ அங்கதான் கணவர் இருப்பாங்க, கணவர் இருக்க இடத்துலதான் மனைவி இருப்பாங்க. அதனாலதான் வந்து இவ்வளவு சிறப்பு பெருமாளுக்கும் தாயாருக்கும் இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு
விசேஷமான ஒரு நம்ம பூஜையெல்லாம் பண்றோம். அதே மாதிரி துளசி பூஜையை பத்தி நான் வந்து போட்டிருந்தேன் வீடியோ, அதையும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. துளசி பூஜைக்கு பக்கத்துல ஒரு விளக்கு ஏத்துறதுனால எவ்வளவு பெரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க வந்து அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்போம், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு வீட்டுல வந்து பெரியவங்க இல்லை, இந்த மாதிரி யூடியூப் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்களும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பெருமாள் அழைக்கும் போது நல்லபடியா சுத்தபத்தமா குளிச்சுட்டு, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வேற, அதனால வந்து இன்னமும் ஸ்பெஷலு. அதனால வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜையும் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஈவினிங் டைம்ல. அந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. பெருமாளோட ஆசி வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும், அவரோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும், லட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு தொடர்ந்து வந்து பூஜை பண்ணுங்க. இந்த துளசி வந்து நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அந்த பூஜை பண்றீங்கன்னா அதுல இருந்து பறிக்காதீங்க. இல்ல அதுல இருந்து பறிச்சுதான் ஆகணும்னா துளசி கிட்ட நீங்க விளக்கு ஏத்தி வேண்டி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு பாருங்க. இல்ல கடையில வந்து உங்களுக்கு பூக்கடையில கிடைக்குதுன்னா கண்டிப்பா வந்து அதை வாங்கிக்கோங்க. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என் வீடியோவுக்கு உங்க ஆதரவை கொடுங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ. வெங்கடரமணா கோவிந்தா.